ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 34 தான். பாவனா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் டெய்லி அவங்க டயட்டை ஷேரும் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீடியோவில் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக 5 மினிட்ஸ்லேயே செய்கிற ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே ஹெல்தி. இன்னைக்கு காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு 2 பச்சை பயிர் இட்லி, அதோட ஊற வச்ச பாதாம் 6, அதோட ஒரு பாயில்டு எக் தான் எடுத்துக்கிட்டேன். வடித்த சாதம் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்தி. நான் ரொம்பவே கம்மியான ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 எக் எடுத்திருக்கேன். பன்னீர் ஆப்ஷனல் தான். பன்னீர் சோயா சாஸ் ஆப்ஷனல் தான். பன்னீரில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சோண்டு பட்டர் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 முட்டையை போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து ஓரமாக வச்சுட்டு பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிக்கணும். சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமலும் நீங்கள் செய்யலாம். இதை நல்லா வதக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு 1/2 கப் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நீங்கள் பன்னீரை ஆட் பண்ணி 2 கிளறி விட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும். இது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து ரொம்பவே கம்மியான கேலரிஸ் தான். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இது காலையிலே நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான டிஷ். ஈவினிங்காக அவல் லட்டு தான் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு ஒரே ஒரு இட்லி, அதோட ஒரு மீன் துண்டு, சாம்பார் வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.